அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சப்அத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. நாளை மறுமையில் சூரியன் ஒரு மைல் தூரத்திலே இருக்கும் பொழுது நரகம் 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு மஹ்ஷர் மைதானத்திலே நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் பொழுது அந்த வெப்பத்தில், அந்த சூட்டில் அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் அவர்களை முக்கிக் கொண்டிருக்கும் நிலைமையில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு தன்னுடைய அர்ஷின் நிழலை அளிப்பான். அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففاضت عيناه. தனிமையில் இருந்த அல்லாஹ்வை நினைத்த காரணத்தால், தனிமையில் இருந்த அல்லாஹ்வை சிந்தித்த காரணத்தால் அவர்களுடைய கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை வடித்த மனிதன் நாளை மறுமையில் அர்ஷின் நிழலில் இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஐனானி, 2 கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது. அதில் ஒரு கண் ஐனுன் பக்கத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு கூறினார்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் ஒரு முஃமின் அழுவான். அல்லாஹ்வுடைய பயத்தால் ஒரு முஃமின் தன்னுடைய கண்ணிலிருந்து கண்ணீரை வடிப்பான். ஆனால் எம்முடைய சமூகத்தின் நிலைமையை பாருங்கள். பாவங்கள் உள்ளத்தை சூழ்ந்த காரணத்தால், குற்றங்கள், அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய காரியங்கள் உள்ளத்தை முழுவதுமாக சூழ்ந்த காரணத்தால் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழக்கூடிய முஸ்லிம்கள் எம்முடைய சமூகத்தில் மிக குறைவு. கண்ணியத்துக்குரியவர்களே, பாவங்கள் ஒரு மனிதனுடைய எல்லா நன்மைகளையும் அவனிடத்திலிருந்து தடுத்துவிடும். அது போன்றுதான் இந்த பாவத்தால், இந்த குற்றத்தால் எம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த தன்மை இல்லை. இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நினைக்கிறேன் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறக்கிறான் என்றால் பில் ஹதீஅத்தி யஅமலுஹா, அவன் செய்யக்கூடிய பாவத்தால் தான் என்று. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அலியே, என்னால் இரவு வணக்கத்திலே ஈடுபட முடியவில்லை. வலா அத்ரி பிதாலிக சபபா, அதனுடைய காரணம் எனக்கு தெரியவில்லை. ஏன் இரவு வணக்கத்திலிருந்து தூரமாகிறேன்? இதற்குரிய பதில் எனக்கு இல்லை. உங்களுக்கும் இது போன்ற கேள்வி இருந்தால், ஏன் என்னால் குர்ஆனை ஓதும் போது அழ முடியவில்லை? ஏன் என்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது என் உள்ளத்தில் அச்சம் ஏற்படுவதில்லை? ஏன் நரகத்தை பற்றி பேசப்படும் பொழுது பயம் வருவதில்லை? ஏன் சொர்க்கத்தை பற்றி பேசப்படும் பொழுது ஆசை வருவதில்லை? என்னால் ஏன் குர்ஆனை முழுவதுமாக ஓதி முடிக்க முடியவில்லை? என்னால் ஏன் குர்ஆனோடு தொடர்பை மேற்கொள்ள முடியவில்லை? என்னால் ஏன் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஜமாஅத்தோடு சென்று தொழ முடியவில்லை? என்னால் ஏன் பள்ளிகளோடு தொடர்பில் இருக்க முடியவில்லை? என்னால் ஏன் மார்க்க கல்வியை கற்று அதை மனனம் செய்ய முடியவில்லை என்ற கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தால், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மனிதருக்கு சொன்ன பதில்தான் உங்களுக்கும் எனக்கும் பதில். அந்த ரஜுலுன் கது கையதத் கதுனூபுக், நீ மனிதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பாவங்களால் பிணைக்கப்பட்ட, பாவங்களால் கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய். ஆம், பாவங்கள் ஒரு மனிதனை அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கும். பாவங்கள் ஒரு மனிதனை குர்ஆனை விட்டு தூரமாக்கும். பாவங்கள் ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய அச்சத்திலிருந்து தூரமாக்கும். பாவங்கள் ஒரு மனிதனை உள்ளத்தின் விழிப்பிலிருந்து தூரமாக்கி ஒவ்வொரு நாளும் அந்த கல்பை மரணிக்க வைத்துவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. இபாதத் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அழுதிருக்கிறார்கள் அல்லாஹ்விற்கு முன்னால். அந்த அழுகையெல்லாம் ஏதோ கவலையால் அல்ல, இந்த உலகத்துடைய இன்பத்தை நினைத்து, இந்த உலகம் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளோடு அமையவில்லையே என்பதை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அழுததில்லை. அப்படி அழுபவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் அனுமதித்ததில்லை. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதருடைய அறைக்கு வருகிறார்கள். அந்த அறையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமையை பார்க்கிறார்கள். ஒரு பேரிச்ச மரத்துடைய ஓலையில் அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்தவுடன் அந்த வெறும் உடம்பில் அந்த பேரிச்ச மரத்துடைய ஓலையின் தழும்புகள் தெரிய ஆரம்பிக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்
உலகத்தின் தலைவர் எம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நிலைமையை பார்த்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அழுக ஆரம்பிக்கிறார்கள். உமர் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், உமரே ஏன் அழுகிறீர்? உமர் அவர்கள் சொன்னார்கள், பாரிஸ் ரோம் நாட்டிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அவர்களின் அந்தஸ்துகளோடு வாழும் பொழுது எங்களுடைய தூதர், அல்லாஹுவின் தூதர், அல்லாஹுவின் நேசர், உலகத்தின் தலைவர், உங்களுக்கு இது போன்ற நிலைமையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும் முகமாக சொன்னார்கள், அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரஹ். அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரஹ். உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா? அவர்களுக்காக, அந்த காஃபிர்களுக்காக, அந்த முஷ்ரிக்குகளுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதை உமரே நீ பொருந்திக் கொள்ளவில்லையா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள். ஆம், அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தை நினைத்து கலங்கியதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட கவலையை நினைத்து கலங்கியதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நினைத்து அழுதிருக்கிறார்கள். எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுதிருக்கிறார்கள். எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? குர்ஆனில் வரக்கூடிய மறுமையின் எச்சரிக்கைகளை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அழுதிருக்கிறார்கள். எதற்காக அழுதிருக்கிறார்கள் தெரியுமா? நாளை மறுமையில் இந்த உம்மா, இந்த சமூகம் நாளை மஹ்ஷரில் மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலைமையில் கண்ணியத்தோடு வெற்றியோடு நிற்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். அந்த நிகழ்வுகளை பார்ப்போம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை எங்களுக்கு குத்துபாவுடைய பிரசங்கத்தை செய்தார்கள். அப்போது சொன்னார்கள், இரண்டு மிகப்பெரிய மகத்துவத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த இரண்டு மிகப்பெரிய மகத்துவம் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அல் ஜன்னத்து வன்னார், சொர்க்கமும் நரகமும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கூறியவுடன் சொர்க்கத்தையும் நரகத்தையும் மறந்து விடாதீர்கள் என்று நபித்தோழர்களுக்கு அறிவுரை கூறியவுடன் அங்கே இருந்த எல்லா நபித்தோழர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தாடியுடைய ஒரு பகுதி நனையும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கலங்குகிறார்கள். இன்னொரு நிகழ்வை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழுகையை முடித்து சஹாபாக்களை முன்னோக்குகிறார்கள். முன்னோக்கி சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ் இன்னி இமாமுக்கும், மக்களே நான் உங்களுடைய இமாமாக தொழுகையில் நிற்கிறேன். எனக்கு முன்னால் ருக்கூஇல் முந்தாதீர்கள், எனக்கு முன்னால் சுஜூதில் முந்தாதீர்கள், எனக்கு முன்னால் நிற்பதில் முந்தாதீர்கள், எனக்கு முன்னால் சலாம் குடித்து முடிக்கக்கூடிய நிலைமையில் முந்தாதீர்கள். நான் எப்படி உங்களை முன்னால் பார்க்கிறேனோ அது போன்று பின்னால் இருந்தும் உங்களை பார்க்கிறேன். முஹம்மதுடைய உயிர் யாரின் கரத்தின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் பார்த்ததை நீங்களும் பார்த்திருந்தால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதரே, வமா ரஅய்த யா ரசூலல்லாஹ், தூதரே எதை பார்த்தீர்கள் நீங்கள் தொழுகையில்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ரஅய்துல் ஜன்னத வன்னார், சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வார்த்தையை சொன்னவுடன் சஹாபாக்கள் தங்களுடைய முகங்களை தாழ்த்தி அழுக ஆரம்பிக்கிறார்கள். ஒவ்வொருவரின் தாடியும் நனையும் அளவிற்கு. அல்லாஹு அக்பர். சொர்க்கத்தை பற்றி பேசப்பட்டால் தூதர் அழுதார்கள், நரகத்தை பற்றி பேசப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் அழுதார்கள். அதை யாரெல்லாம் கேட்டார்களோ நரகத்துடைய தன்மைகளை அங்கே விவரிக்கவில்லை, நரகத்தின் வேதனைகளை அங்கே விவரிக்கவில்லை, சொர்க்கத்தின் அருட்கொடைகளை அங்கே எடுத்து கூறவில்லை. சொர்க்கம் நரகம் என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே அங்கே கூடியிருந்த எல்லா முஃமினான சஹாபாக்களும் தங்களுடைய தலைகளை தாழ்த்தி அழுக ஆரம்பித்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், எமக்கும் சொர்க்கம் சொல்லப்படுகிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், எமக்கும் நரகம் சொல்லப்படுகிறது. ஆனால் சொர்க்கத்தை பயப்படக்கூடிய முஸ்லிம்கள், நரகத்தை ஆதரவு கொண்ட முஸ்லிம்கள்
எத்துணை பேர் எம்முடைய கண்களிலிருந்து கண்ணீரை சிந்துகிறோம். யா அல்லாஹ், அந்த சொர்க்கத்திலே எங்களை நுழைய வைத்து விடு, நரகத்துடைய கேவலத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு என்று நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனையை அழுது அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்துணை பேர்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படும் பொழுது, குர்ஆனை நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓதி காட்டும் பொழுது அழுதிருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை அழைத்தார்கள். இப்னு மஸ்ஊதே, எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுவீராக. இப்னு மஸ்ஊத் கேட்டார்கள் ரலியல்லாஹு அன், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது, நான் உங்களுக்கு ஓதி காட்டவா? இப்னு மஸ்ஊதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் இப்னு மஸ்ஊத், பிறர் ஓதி அந்த குர்ஆனை நான் கேட்பதை விரும்புகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். இப்னு மஸ்ஊத் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார். சூரத்து நிசாவுடைய வசனங்களை துவங்கி ஓதுகிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன், ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜினா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா என்ற மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருட்கொடைகளுடைய வசனம் வரை ஓதி முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை இப்னு மஸ்ஊதிடமிருந்து கேட்கிறார்கள். இந்த வசனம் வந்தவுடன் ஏதோ ஒரு சப்தம் கேட்கிறது. யாரோ தன்னை பக்கத்தில் இருந்து அழைப்பவர் போல இப்னு மஸ்ஊத் தங்களுடைய தலையை உயர்த்தி பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்தது. அல்லாஹு அக்பர். தூதர் குர்ஆனை கேட்கும் பொழுது அழுகிறார். அல்லாஹு அக்பர். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நபியே, நாளை மறுமையில் ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் ஒரு சாட்சியை அவர்களின் நபிமார்களை சாட்சியாக கொண்டு வரும் பொழுது, உங்களுடைய சமூகத்திற்கு உங்களை சாட்சியாக நபியை ஆக்கும் பொழுது, உங்களுடைய சமூகத்தில் உங்களை ஈமான் கொண்டவர்களுக்கும் உங்களுடைய சமூகத்தில் உங்களை மறுத்தவர்களுக்கும் உங்களை சாட்சியாக ஆக்கும் பொழுது அந்த மறுமையின் காட்சி எப்படி இருக்கும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான். அந்த நிலைமை எப்படி அமையும் என்று குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறது. அந்த மறுமையின் காட்சியை நினைத்தவுடன் இந்த வசனம் சுமந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்துவத்தின் தாத்பரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்தவுடன் மறுமையை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதர் கலங்குகிறார்கள். அல்லாஹு அக்பர். எம்மிலே யார் மறுமையை நினைத்து கலங்குவது? மறுமையில் விசாரணையை நினைத்து பயப்படக்கூடிய முஸ்லிம்கள் எம்மில் எத்துணை பேர்?